ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தொகுப்பில் வந்து நம்ம சைனாவை பற்றி பேச போகிறோம். கடந்த ஒரு 2 நாள் முன்னாடி தான் வந்து சைனா வந்து அவங்களோட 3 ஆஸ்ட்ரோநாட்டை வந்து நியூ ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வந்து அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த க்ரூ வந்து 2016 பார்த்தீங்கன்னா இட்ஸ் தி ஃபர்ஸ்ட் ஒன் to be a continuous Chinese presence in Earth's orbit for next decade. இந்த Chinese space station பேர் வந்து Tiangong or Heavenly Palace, and இது வந்து in the League of International Space Station, and இது வந்து led by United States and Russia, and they will be occupying for next 10 years. அதுதான் அவங்களோட பிளான். இந்த தேர்ஸ்டே லான்ச் ஆனது வந்து என்னென்னா மூணாவது அவங்களோட 11 மிஷன்லேருந்து இது வந்து 3rd மிஷன், அவங்களோட பிளான் மிஷன் இன் விச் அவங்க வந்து என்னென்னா அவங்களோட சைனீஸ் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து மும்முரமாக இருக்கிறது, விச் இஸ் டு கம்ப்ளீட் இட் பிஃபோர் எண்ட் ஆஃப் தி நெக்ஸ்ட் இயர். சைனீஸ் ஆஸ்ட்ரோனாட் வந்து ஸ்பேஸ்க்கு போனது வந்து ஷென்ஜுவா 12 அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் மேலே தான் வந்து அவங்க வந்து போயிருக்காங்க. அண்ட் அவங்க வந்து 2 மாடியூல் அர்லியர் தி இயர் அவங்க ஏற்கனவே லான்ச் பண்ணது கூட வந்து டாக் பண்ண போகிறாங்க. இது வந்து என்னென்னா ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து அர்த்தோட ஆர்பிட்லேருந்து ஆர்பிட் பண்ணுறதுல வந்து 242 மைல்ஸ் தூரத்தில் இருக்குது. மீன்ஸ் 390 kilometers ஃப்ரம் தி above Earth. This International Space Station is slightly higher than 248 miles. The Senjua spacecraft வந்து அவங்க வந்து ஆல்மோஸ்ட் லைக் இட்ஸ் ஃப்ரம் தி சோவியத் இரா சோயூஜ் ஸ்பேஸ்கிராஃப்ட். நம்ம நிறைய கேட்டிருக்கோம் நியூஸ்லாம் வந்து முக்கால்வாசி சோவியத் யூனியனோட ஸ்பேஸ் ப்ரோக்ராம் எல்லாமே மீன்ஸ் தட் இஸ் தி ப்ரைம் மூவர், அதுதான் எல்லாமே எடுத்துகிட்டு போகிறது. அந்த ஏர்க்ராஃப்ட் ஆர் தி ஸ்பேஸ் கிராஃப்ட் பேர் வந்து சோயூஸ் தான் சொல்லுவாங்க. இவங்களோட இது வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர் ஆர்கிடெக்சரில் தான் பண்ணியிருக்கேன், பட் இட்ஸ் ஸ்லைட்லி பிகர் தென் தட். அண்ட் இதில் வந்து 3 மாடியூல்ஸ் இருக்க போது, இன்க்ளூடிங் எ ரீஎன்ட்ரி ஏர்க்ராஃப்ட் ஆர் ரீஎன்ட்ரி கிராஃப்ட். அது வந்து என்னன்னா ஆஸ்ட்ரோநாட்டை வந்து வென் தே ஃபினிஷ் ஆஃப் தி 6 months ஸ்டே இன் தி இன்டர்நேஷ்னல் சைனீஸ் ஸ்பேஸ் ஸ்டேஷன், அங்கேருந்து வந்து திருப்பி அவங்கள வந்து அர்த்துக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு. இதுக்கு இல்லாமல் அவங்க வந்து இந்த மிஷனில் வந்து லாங் டேர்ம் பேசிக் சப்ளைஸ் எடுத்துகிட்டு போயிருக்காங்க, இன்க்ளூடிங் வந்து ஒரு 120 டிஃப்ரெண்ட் மீல்ஸ் வித் அ பேலன்ஸ்ட் நியூட்ரிஷன், ரிச் வெரைட்டி அண்ட் குட் ஃப்ளேவர் அண்ட் லாங் ஷெல்ஃப் லைஃப், ரொம்ப நாள் கெடாமல் இருக்கிற பொருள்லாம் வந்து சாப்பிட்ற பொருள்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த நியூஸ் ரிலேட்டட் இன்னொரு நியூஸ் என்னென்னா, இன் 2003 வந்து தான் ஃபஸ்ட் டைம் வந்து சைனா அவங்களோட வந்து ஹியூமனை வந்து ஒரு ஆஸ்ட்ரோநாட்டை வந்து ஃபஸ்ட் டைம் சென்ஜுவோ 5 ஸ்பேஸ் கிராஃப்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த லான்ச் 2003 நடந்தனால அவங்க வந்து 3வது இண்டிபெண்ட்டாக வந்து கண்ட்ரியாக ஆனாங்க who could send their cosmonauts apart from Soviet Union and United States. அந்த 2003 லாஸ்ட்டாக 2016 வரையிலும் வந்து அவங்க வந்து ஆல்மோஸ்ட் லைக் 5 மேண்ட் மிஷன்ஸ் வந்து அனுப்பிச்சிருக்காங்க ஆர்பிட்டில். இந்த மிஷன் க்ரூவில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் பேர் வந்து அவர் கமாண்டர் பேர் வந்து மேஜர் ஜெனரல் நீ ஹஷிங். அவர் வந்து ஒரு 56 வயது ஒரு ஆஸ்ட்ரோநாட் பிரிகேடோட ஒரு மிலிட்ரி பர்சன். ஹீ இஸ் பார்ட் ஆஃப் தி PLA, தட் இஸ் பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மி. அவர் வந்து ஒரு வெட்ரன் ஃபைட்டர் பைலட் அண்ட் கடைசி நடந்த 2
சென்ஜுவா மிஷனில் வந்து 2005 and 2013 வந்து அவர் வந்து க்ரூவாக இருந்திருக்கார். அடுத்தது வந்து மேஜர் ஜெனரல் லியூ பாமிங் 54. அவர் வந்து இன்னொரு ஒரு ஸ்பேஸ் வெட்ரன். அவர் வந்து என்னென்னா லாஸ்ட் 2008 அதில் வந்து சைனாவோட ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் வாக்கில் வந்து ஹி வாஸ் தி பார்ட் ஆஃப் இட். அது வந்து அடுத்ததுக்கு அந்த ஸ்பேஸ் வாக்கு அப்புறம் வந்து மேஜர் ஜெனரல் ஜியாங்காங் who could do that. அந்த மூணாவது க்ரூ வந்து கர்னல் தங் ஹங்போ 45 years old. And அவர் வந்து லாஸ்ட் 2 times he was part of the backup crew member for சென்ஜுவா மிஷன்ஸ். பட் இந்த வாட்டி தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவர் ட்ரிப்பே வந்து பண்ணுறார். அண்ட் இந்த ஃபஸ்ட்டு ட்ரிப்புக்கு வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஹீ ட்ரெயின் ஃபார் லாஸ்ட் 11 years. ஸோ that's a great pressure, but with a great motivation too. In the lift off, in the spacecraft lift ஆனதிலிருந்து அந்த டாக்கிங் வரையிலும் it will take almost like 6.5 hours, right? And it will automatically dock with the station. Ground crew, ground station la irukum, which will man this whole spacecraft to align towards the docking station, and adu vandu anga dock airum. ஸோ இந்த ஹோல் மிஷனோட ஸ்டே பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு 3 months வந்து ஒரு செட் ஆஃப் க்ரூஸ் வில் பி தேர். அண்ட் அதுக்கப்புறம் தே வில் பி ரீப்ளேஸ் பை அனதர் செட் ஆஃப் 3 members. அண்ட் இந்த ஆக்டிவிட்டி வந்து ஓவர்லாப்பிங் அண்ட் கண்டினியூஸ் சென்டிங் ஆஃப் ஆஸ்ட்ரோனாட் இது வந்து மெயினாக வந்து பண்ணதுக்கு வந்து அங்கே இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு தான். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு இண்டிபெண்ட் டாஸ்க் இருக்குது. ஸோ தே வில் பி கோயிங் அவுட் அண்ட் பில்டிங் தி ஹோல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். அண்ட் சின்ஸ் இட்ஸ் அ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்னால வந்து அண்ட் தட் டு இன் அ ஸ்பேஸ் இட் வில் பி ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சேலஞ்சிங் ஒர்க் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. இந்த ஹோல் ஒரு ப்ராசஸ் ஆஃப் பில்டிங் ஒரு சைனீஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 2 ப்ரோட்டோடைப் அவங்க பில்ட் பண்ண போகிறாங்க, விச் வில் பி வெரி ஷார்ட் லிவ்ட். பட் அதுக்கு அப்புறம் வர்ற ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கால் தியாங்காங், அது வந்து அவங்களோட பிளான் பிரகாரம் வந்து அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு மீன்ஸ் லைக் இட் வில் பி ஆப்ரேஷனல் ஃபார் நெக்ஸ்ட் 1 decade. ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் சைனீஸ் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து ஒரு ஆர்பிட்டிங் லெபார்ட்ரியாக வந்து செயல்பட போகுது. அவங்களோட ஸ்பேஸ் ப்ரோக்ராமுக்கு வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் அங்கே நடக்க போகுது, நிறையா ஆப்ரேஷன்ஸ் அவங்க வந்து பர்ஃபெக்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் நியூ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வில் பி கண்டக்டட் இன் தி ஸ்பேஸ் which will be really beneficial for their lot of space program. So mostly the space launches or space program pathina it is a big drain on the country's economy without any immediate result. ஸோ இது வந்து மெயினாக வந்து ஒரு சிம்பாலிசம் தான். இது வந்து ஒரு கண்ட்ரியோட ஒரு டெக்னாலஜிக்கல் மைட்டோ ஒரு எக்கனாமிக்கல் மைட்டோ இதை வந்து ஒரு வெளிப்படையாக வந்து உலகத்துக்கு வந்து தெரிவிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து மோஸ்ட்லி இட் இஸ் ஹேப்பனிங். பிகாஸ் இன்றைக்கி தேதியில் பார்த்தீங்கன்னா வந்து இதனால் வந்து நோ டவுட் வி ஹவ் ரியலி பெனிஃபிட்டட் அ லாட், பட் seeing the cost at which it goes, like இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் சூட்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் சூட்டே வந்து ஒரு $300 to $400 million அந்த அளவுக்கு வந்து அது வந்து ஒரு மினி ஸ்பேஸ் கிராஃப்டே. இதை பற்றி நம்ம வந்து ஒரு ப்ரீவியஸ் ஒரு தொகுப்பில் வந்து இதை பற்றி ஒரு ஸ்பேஸ் சூட் பற்றி நம்ம ஒரு எபிசோடே பண்ணோம். ஸோ இன்றைக்கி தேதியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரஷ்யாவோ ஒரு அமெரிக்காவோ வந்து இந்த கம்ப்ளீட் ஸ்பேஸ் ப்ரோக்ராமே வந்து அவங்க வந்து இன்னும் வந்து ஒரு கொஷின் மார்க்காக தான் யோசிச்சுட்ருக்காங்க. பட் டெஃபினெட்லி சைனீஸ் ஹாவ் ரியலி அச்சீவ்ட் எ லாட் அண்ட் தே ஆர் தேர் டு ஸ்டே ஃபார் நெக்ஸ்ட் டெக்கேட் அண்ட் பியாண்ட். அண்ட் ஆல்சோ அவங்க வந்து என்ன சொல்ல வராங்கன்னா இது வந்து ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட ஒரு சக்ஸஸ்ன்னு தான் அவங்க வந்து காமிக்க பார்க்குறாங்க. மீன்ஸ் தி ஹோல் வேர்ல்ட் ஷுட் see that. இப்போ வந்து இந்த லான்ச்னால் வந்து நிறையா மீடியா ஹவுசஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த லான்ச்னால் வந்து உலக மக்களுக்கு எதுவும் டேஞ்சர் இருக்கா அப்படின்னு. ஸோ இதோட கான்டெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா
இது வந்து லாஸ்ட் லேட் ஏப்ரலில் வந்து சைனா வந்து அவங்களோட ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் ராக்கெட்டை வந்து யூஸ் பண்ணாங்க டு மூவ் தி லாங் மார்ச் 5B அப்படின்னு வந்து ஒரு ராக்கெட் விச் யூஸ் டு லிஃப்ட் தி மேசிவ் தியான்சே கோர் மாடியூல். இது வந்து ஒரு கோர் மாடியூல் வந்து அனுப்புறதுக்கு வந்து இட் வாஸ் யூஸ்ட் டு தி ஸ்பேஸ் ஸ்டேஷன் டு தி ஆர்பிட். இந்த whole launch வந்து very successful, means like இந்த core module was delivered into International Space Station, but அங்கிருந்து வந்து திரும்பி வர்றது வந்து became a very biggest issue. அவங்கனால வந்து சைனீஸ் ஸ்பேஸ் சயின்டிஸ்ட்னால வந்து அந்த ராக்கெட்டை வந்து ரீஎன்ட்ரி டு தி எர்த் they could not do it and it became a big issue and it went out of control. இது வந்து ரொம்ப நாளாக வந்து இது வந்து லாட் ஆஃப் ஸ்பேஸ் ஏஜென்சி ஆர் மானிட்டரிங் தட் இது வெளியே அந்த ஸ்பேஸ்லேருந்து வந்து அர்த் ஸ்பேஸ்க்குள்ளே வந்து வரும்போது வந்து அதோட விளைவுகள், அது துண்டாகினது, அதோட பாகங்கள்லாம் வந்து எங்கே உழுவும், எப்படி ஆகும், சேதம் என்ன அப்படின்னு. பட் எவென்ச்சுவலி அது வந்தது. அது வந்து பல பீசஸில் பிரேக் ஆச்சு. பட் லக்கிலி இட் என்டர்ட் இன் டு நியர் மால்தீவ்ஸ் இன் இந்தியன் ஓஷன். ஓகே, இந்த ஒரு பர்டிகுலர் மிஷன் தவிர வந்து சைனீஸ் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் வந்து ரியலி பீன் வெரி சக்ஸஸ்ஃபுல். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து there have been many series of launches and landings இந்த கடந்த ஒரு குறுகிய காலத்தில். இதில் வந்து நீங்கள் ரீசெண்டாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இன் மே வந்து ஜுராங் ஏ ரொபாட்டிக் ரோவர் அது வந்து மார்ஸ் சர்ஃபேஸில் வந்து தே ஹவ் மேட் இட் டு லேண்ட். அது அந்த லேண்டிங் அச்சீவ் பண்ணது வந்து இட் வாஸ் தி செகண்ட் கண்ட்ரி ஆஃப்டர் தி யூஎஸ். அண்ட் இது வந்து என்ன காமிக்குதுன்னா அவங்களோட டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் சுப்ரீமசின்னு சொல்லுவாங்கள்ல, அதை காமிக்குது. ஸோ தே ஆர் நவ் நெக் டு நெக் வித் யூஎஸ் ஸ்பேஸ் ப்ரோக்ராம். இப்போது இந்த மார்ஸ் மிஷன் தவிர வந்து இன்னொரு ரொபாட்டிக் சைனீஸ் மிஷன் வந்து அது வந்து மூன் சர்ஃபேஸில் வந்து டிசம்பரில் வந்து இறங்கியிருக்கு டு கலெக்ட் தி லூனர் ராக்ஸு ஃப்ரம் தி சர்ஃபேஸ். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அது இட் என்டர்ட் இன் டு அர்த்ஸ் ஆர்பிட் ஒரு சில வீக் அப்புறம். ஸோ இந்த ஒரு ஃபீட்டும் வந்து பார்த்திங்கன்னா இட் வாஸ் தி தேர்ட் நேஷன் ஆஃப்டர் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் சோவியத் யூனியன் டு கம்ப்ளீட் சச் அ ரவுண்ட் ட்ரிப். இங்கேருந்து அனுப்பி ஒரு ரோபோட்டிக் ஒரு ஆட்டோமேட்டட் சிஸ்டமில் வந்து அங்கே வந்து லேண்ட் ஆகி அங்கேருந்து இருக்கிற சர்ஃபேஸ்லேருந்து தே பிக்ட் அப் சம்திங் அண்ட் தே அகெயின் கேம் பேக் அண்ட் லேண்டட் அட் எ டெசிக்னேட்டட் பிளேஸ். எல்லாம் வந்து கொலாபரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த சைனீஸ் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் ஆர் ஸ்பேஸ் ஆக்டிவிட்டி தவிர தேர் ஆர் அதர்ஸ் ஆல்சோ ஹூ ஆர் டூயிங் லாட் ஆஃப் ஆக்டிவிட்டி இன் இட். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தி அப் அண்ட் டவுன் ட்ரிப்ஸ் ஆஃப் ஆஸ்ட்ரோனாட் டு இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். இது பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து அமெரிக்கன்ஸ் ஹாவ் டன் இட். அவங்க வந்து ஸ்பேஸ் எக்ஸ் ஃபால்கன் 9 வந்து விட்டாங்க. அது இல்லாமல் வந்து ரஷ்யன்ஸ் வந்து ஏற்கனவே வந்து அக்டோபரில் வந்து they also sent Russian Soyuz rocket வழியா. இந்த ஸ்பேஸ் எக்ஸ் மிஷன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அக்டோபர் 31 வந்து இன்னொன்று 4th mission has been planned and been carried out by a company called SpaceX. அவங்க வந்து எலன் மஸ்க் அது வந்து ஃபவுண்டராக இருக்கார். அண்ட் இந்த கேப்சூலில் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் கேப்சூலில் வந்து 3 NASA astronaut Kyla Baron, Raja Chari and Thomas Marshburn and Matthias Maurer, European Space Agency astronaut from Germany will be sent. இப்போ வந்து ஸ்பேஸ் எக்ஸ் தவிர வந்து இன்னும் 2 ப்ரைவேட் கம்பெனிஸ் நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ஜெஃப் பிஜோஸ் வந்து ப்ளூ ஒரிஜினும் அண்ட் ரிச்சர்ட் பேன்சனும் வெர்ஜின் கலாக்டிக், இந்த 2 கம்பெனிஸுமே வந்து கூடிய விரைவில் வந்து பேசஞ்சர்ஸை வந்து ஒரு ப்ரீஃப் ரோலர் கோஸ்டர் ரைடுக்கு வந்து ஸ்பேஸ் எட்ஜ் ஆஃப் தி ஸ்பேஸ் அண்ட் கம்மிங் பேக், அப்படி அந்த மாதிரி ஒரு ஃப்யூச்சரில் வந்து கூடிய விரைவில் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் ட்ரிப் நடக்கலாம்.